அடுத்து எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக சில சூழ்நிலையை ஓரளவு தோது பார்க்கலான்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே காசு அப்படின்றது செலவு செய்யணும். ஓகே, அப்போ தான் தோதாகும். ஓகே, ஆனால் அதிகப்படியான நிலையில் யாரும் காசு அப்படின்றது கவனத்தில் கொண்டு வரதே கிடையாது. காசு தவிர வர எந்த வகையில் தோதானாலும் பரவாயில்ல அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொருளில்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்றாங்க. அதாவது பொருள் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல அதாவது காசு அப்படின்றதா தான் அது பூலோகம். பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே காசு இருந்தால் தான் வேல்யூ. அதுதான் இந்த உலகத்துக்கு உண்டான ஒரு நிலை. ஓகே, இது எப்படி உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சில கிரகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மலை, அதுக்கப்புறம் புயல், அதுக்கப்புறம் இந்த வைரம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பிளானட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பிளானட்டுக்கோட இயல்பு. ஓகே, அதே மாதிரி தான் எர்த்தோட இயல்பை பொறுத்த வரைக்கும் காசு அப்படின்றது ஒரு இயல்பு. ஓகே, அதுவே வெவ்வேறு உலகங்களை பொறுத்த வரைக்கும் காசு அப்படின்றது அங்கே வேல்யூ கிடையாது. ஓகே, அங்கே பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு நல்லது செஞ்சு வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து தான் அங்கே வேல்யூ. ஓகே, எனக்கே கூட ஒரு டவுட் இருந்தது. நம்ம நிலைக்கு நம்ம நரகத்துக்கு போனால் நமக்கு துன்பம் கிடைக்குமோன்னு நினச்சா, அங்கே போனால் நமக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கிது. யூனிவர்ஸெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, எர்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, அங்கேயே எனக்கு பார்த்திங்கன்னா ராஜா பதவி தான். ஓகே, அப்படின்றப்ப எர்த்துலேயும் எனக்கு ராஜா பதவி தான். ஓகே, அதனால் அவங்கவுங்களுடைய இயல்பை அவங்கவுங்க தான் சரி செஞ்சுக்கணும். ஓகே, அதே சமயத்தில் எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த வகையில் தான் நான் தோது பார்ப்பேன். ஓகே, ஒரு முதல் தடவை 15 நாள் தேய்பிறை, அடுத்த மாதம் 15 நாள் தேய்பிறை, இந்த மாதிரி ஒவ்வொரு தேய்பிறைக்குமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுவேன். பர்சன்டேஜ் அளவு எனக்கு மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஓகே, அதனால் நான் பொறுமையாக பதமாக தான் ஒவ்வொன்றும் தோது பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, இந்த மாதிரி நிறைய ஒரு சில விதமான சிம்டம்ஸும் இருக்குது. அதெல்லாம் உணர்வு ரீதியான ஒரு நிலவோட அதிர்வு நிலையை பொறுத்து மாறுபடக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, ஒரு குறிப்பிட்ட சில நபர் கோவப்படுறாங்க, எரிச்சல் ஆகுறாங்க, வைப்ரேட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சில நல்ல நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்களால் எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பை நான் நிராகரிக்கிறன்றது சரி கிடையாது. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிம்பாங்க. அதாவது நான் ஒரு டைரக்டர், ஹீரோ, அப்புறம் பாடலாசிரியர், கதையாசிரியர், அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாமே வேலையும் தோது பார்ப்பேன். எடிட்டிங்கு, கேமரா, டான்ஸு, அதுக்கப்புறம் சண்டை பயிற்சி அப்படின்ற மாதிரி. ஓகே, அதனால் எனக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. ஓகே, நான் ஒரு மார்க்கெட் டவுன் அப்படின்றது சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு கன்ஜிஸ்டி படக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்காக நான் சொன்னாலுமே, என்னோடய நிலையில் நான் ஓரளவு தோது பார்ப்பேன். ஆனால் யதார்த்த ரீதியாக அந்த தேர்ட் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தான் உச்சம். ஓகே, இன்றைக்கி கூட யூஎஸ்ஏல ஒரு அனிமேஷன் மூவி புக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பொறுமையாக புக் பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே, அதனால் யாரோ ஒரு சில நபர்களால் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு நம்மளே மட்டுப்படுத்திக்கிட்டு நம்மளை சார்ந்தவங்களையும் மட்டுப்படுத்துன்றது சரி கிடையாது. படிப்படியாக தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, சில விஷயங்களை நானே சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு சங்கட்டமாக தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி மாதிரி ரோபோட்டிக்ஸ் அது சம்மந்தமான ஒரு நிலையில் தான் ஆத்ம நிலையானது இருக்குது. அதனால் நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு எந்த வகையான எரரும் ஏற்படாத வகையில் எல்லோரும் ஓரளவு தோது பாருங்கள். ஓகே, அடுத்து
ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறையா ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவாக நடிக்கலாம், நானே டைரக்ட் செய்வேன். ஆனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஏதோ ஒரு கேஷ் கிடச்சிச்சின்னா எனக்கு ஒன்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு நிலையில் எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே. ஆனால் கேஷ் தோதாகாமல் நானே ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது சிரமந்தான். ஓகே. அதனால் யாருக்காவது ஒரு நல்ல படம் நடிக்கணும், நல்லா கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு தரமான மூவிஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு தோதாக அமைச்சு தரேன். ஓகே. சரி, அடுத்த தகவல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆக்டர் ஷாருக் கான் அவர் தீர்த்தங்கரான்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் மகாவீரர் கேரக்டர் மாதிரி ஒரு மூவியில் நடிக்க சொல்லலாம்னு சொன்னேன். அவரும் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி எடுக்கலாம், அது எல்லா வகையிலும் தோதாகும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 2-3 நாளாக அவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா, ஒரு 4-5 நாள் பக்கமாக சொல்கிறாரு, அந்த படத்தில் நான் நடிக்கலை, நீங்களே நடிங்க. ஏன்னா நீங்கள் நிறைய கேரக்டரில் நெகட்டிவ் கேரக்டராகவே நடிக்கிறீங்க, அதனால் உங்களை எதுதோ நினச்சிக்கிறாங்க. அதனால் எனக்கு இப்போ அந்த பாசிட்டிவான கேரக்டரை விட மகாவீரராக நீங்களே நடிங்க அப்படின்னாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். ஆனால் ஆல்ரெடி அந்த மூவி நான் புக் பண்ணிட்டேன். அதனால் திரும்ப அந்த கோப்பெல்லாம் சேகரித்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். அது கொஞ்சம் டெக்னாலஜி தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறனால பொறுமையாக தான் நான் தோது பார்ப்பேன். ஆனால் இருந்தாலும் தற்சமயம் என்ன தகவல்னால், அந்த மகாவீரர் கேரக்டராகவே நானே நடிக்கலான் இருக்கேன். ஓகே. கேரளாவில் அந்த மூவியானது திரையிடப்படும். மலையாள லாங்குவேஜில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நிலையில் அந்த திரைப்படம் திரையிடப்படும். ஓகே. வேர்ல்டு ஃபுல்லாக தேவைப்படுறவங்களுக்கு அந்த திரைப்படமானது டப் செய்து வழங்கப்படும். ஓகே. உண்மையிலுமே மகாவீரர் பற்றிலாம் நிறைய படிச்சிருக்கேன். பயங்கரமான ஒரு ஆன்மீக நபர். அவர்கிட்ட யாராவது சீடர்களாக போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அதை செய்ப்பா இதை செய்ப்பான்லாம் இல்லாமல் முதலாவது ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் ஏற்படுத்துவாராம். அது எப்படி செய்வார் அப்படின்னா, அந்த சீடரோட முற்பிறவி ஆனால் நிறையா விஷயத்தை அவர் தோது பார்ப்பாராம். ஒரு சீடனாக வரவங்களுக்கு தான் முற்பிறவியில் என்னவாக இருந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் உணர்கிறப்போ அவங்க இன்னும் ஆழமாக அந்த ஆன்மீக பாதையில் பயணிப்பாங்க. ஓகே. அதனால் பயங்கரமான ஓரளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் நபர் தான் மகாவீரர். அதனால தான் மகாவீரர் ஜெயந்தி அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம். அவரோட மூவியில் நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஓகே. அதனால் அந்த மூவியில் நடிக்கிறதுக்கு நான் மிகவுமே ஒரு பெருமைப்படுறேன். ஓகே. அந்த மூவியை நான் புக் பண்ணது ஷாருக் கானுக்காக தான் புக் பண்ணேன். ஆனால் அவரே நீங்களே நடிங்க அப்படின்றாரு. அதனால் அவருக்கு நான் ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஓகே. அடுத்து யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பண்பு நிலை. ஓகே. நான் கூடிய விரைவிலேயே அது யுஎஸ்ஏ சம்மந்தமான மிலிட்ரி ஆர்டர்ஸு எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே. இப்போ ஒரு தனி நிலையிலே நான் இயங்கிறதுனால எனக்கு தோது பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே. என்னோடய பிரதர் ஓகே தான். ஆனால் என்னோடய பிரதரும் ஒரு லாக்கான ஒரு கேரக்டர் தான். ஓகே. அப்போ அவங்களோட ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிவிக்காது. இப்போ அவர் மட்டுமே சம்பாதிக்கிறாரா, அதனால் அவர் மையமாக வச்சு எல்லாம் தோது பார்த்துக்குவாங்க. இப்போ நான் தேவையே கிடையாது. இப்போ என் புக்ஸு தேவை. ஓகே. என்னுடைய காசு தேவை. மொத்தத்தில் நான் தேவை கிடையாது. ஏன்னா இப்போ என்கிட்ட கேஷ் அப்படின்றது தோதாகலை அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு தான். இதுவே நான் அந்த ஸ்டூடியோவில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஓகே. ஆனாலும் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு காணல் நீர் கிடையாது. அது ஒரு உண்மையான ஒரு நிஜம்தான். ஓகே. ஆனாலும் ஒரு நம்பிக்கை வேணும். அது இந்த பணக்கார குடும்பத்தில் மட்டும்தான் அப்படி. சரி, ஓகே. ஸ்கூல் போனாங்க, அப்புறம் நல்ல மார்க் வாங்கினாங்க. இப்போது எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களா, படிக்கிட்டோம். ஓகே. ஒரு 4 வருஷமாக படிக்கிட்டோம். சரி, இன்னும் ஒரு 4 வருஷம் படிக்கிறாங்களா, படிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா சம்பாதிப்பாங்க, அது காசு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு உறுதியாகும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தினந்தோறும் ஒரு தேவை இருக்கிறனால என்றைக்கு நடித்து என்றைக்கு காசு கிடச்சி இதெல்லாம் ப்ரொடியூசர் காசு கொடுத்து இதெல்லாம் இவர் தேவையில்லைங்க, இவர்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துக்கலாங்க, இவன் அதை அனுப்பிச்சுட்டு நம்ம சுதந்திரமாக நல்லா சுகமாக வாழலாங்க அப்படின்ற மாதிரி உள்நிலை எண்ணம் இருக்குது. அதனாலேயே ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை கிடையாது. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு சோறு கிடைக்குமா, உனக்கு சோறு கிடைக்குமா, உன்னால் எனக்கு காசு கிடைக்குமா, என்னால் உனக்கு காசு கிடைக்குமா, ஒரு பரிதாபமான ஒரு நிலை தான்.
ஆனால் மாயன் சேவாதார் நிலைன்றது கன்ஃபார்மு. ஆனால் கண்ணன் சேவாதார் கிடையாது. ஓகே. ஆனால் எங்கள் மம்மி ஒரு சேவாதார் தான். ஆனால் எங்கள் டாடி சேவாதார் கிடையாது. ஓகே. என்ன பண்ணுறது, பேருக்கு முன்னாடி ஒரு இன்சில். ஓகே. சரி, அதனால் என்ன தகவல் அப்படின்னா, மாயனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படின்றது தோதாகாது. நம்மளே தான் ஒரு ஃபேமிலி அமைச்சிக்கணும். அப்படின்றப்போ எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா தான் அவங்கள நான் ஃபேமிலியாக ஏற்றுக்கிறன்றது தான் எனக்கு சரியாகும். ஓகே. இப்போ நான் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே. இப்போ தான் கம்பெனியை படிப்படியாக தோது பார்த்துட்ருக்கேன். கவர்மெண்ட்டையும் இப்போ தான் தோது பார்த்துட்ருக்கேன். ஓகே. அதனால் என்னுடைய நிறையா நேரங்களில் மாயனை சரி செய்கிறதுக்கும் முருகனை சரி செய்கிறதுக்குமே டைம் சரியாக போயிடுது. அதுக்கப்புறம் என்னோடய நிலையில் ஸ்டூடியோவை கவனிக்கிறதுன்றது தான் படிப்படியாக தான் தோதாகும். ஓகே. அவசரப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க. ஓகே. நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செஞ்சால் தான் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்றது தோதாகும். ஓகே. அடுத்து என்னோடய நிலைக்கெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு மூவியே புக் பண்ணியிருக்கேன். ஜூபிட்டர் பிளானட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? புயல், இடி, மின்னல், ஒரு நல்ல ஒரு அந்த பதம் தான் எனக்கு தேவைப்படுது. எப்பவுமே இடி இடிச்சுக்கிட்டே இருக்கணும், மின்னல் எல்லா வகையிலும் ஒரு தோதாக இருக்கணும் மாதிரியான ஒரு கிரகம், ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணும். அதுக்காக தான் கிங்டம். இப்போ கிங்டம் அப்படின்றதே எனக்கு அந்த மாதிரி நிலைக்கு தான் தேவைப்படுது. இப்போ எனக்குன்னு ஒரு சொந்த நாடு இருக்கா, எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி அதை உடனே நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகே. பயங்கரமாக அடுத்த நிலையை தோது பார்க்கலாம். இந்த எக்ஸ்மேன் ஸ்கூல் மாதிரி. அது எல்லாருக்கும் தோதாகாது, ஒரு சில நபருக்கு தான் தோதாகும். அடுத்தடுத்த படிநிலையை கடந்து போகணும். ஓகே.